இந்த பாடலை எவ்வளோ வலியோடு எழுதியிருக்காரு இவர். இது வந்து ஒரு கற்பனையே கிடையாது, இது உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் இருந்த வலி. இது அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலியை கொடுத்துருக்கு பாருங்க. காலம் எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ யாரோ உறவுக்கார பெண் ஒருத்தவங்க அவரை கூட்டிக்கிட்டு போய் கரும்பை சாப்பிட சொல்லி கொடுத்துருக்கு. அவரும் சாப்பிட்டு இருக்காரு. சொல்லுவார், என்னுடைய அம்மாவுடைய மரணம் எனக்குள்ள இனிப்பா இறங்கி போச்சு. இனிப்பை மட்டுமே கொடுக்கும் கரும்பின் சுவை கவிஞர் நா. முத்துக்குமார் அண்ணனுக்கு மட்டும் வாழ்நாள் நெடுகிலும் கசப்பான சுவையை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. கொல்லி வைக்காதவர்கள் மட்டுமே இந்த பூமியில் கொடுத்து வைத்தவர்கள். ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க. எங்க போய் தேடுவேனம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது, அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிந்தது. கஷ்டப்பட்ட காலத்துல கலகலன்னு சிரிச்ச, கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச? கலங்கிடுவான் புள்ளைன்னா சாவ கூட மறைச்ச. திருநீரை பூசுன கை திருநீராயானதோ, திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ. என்னை போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல, கொல்லி வைக்கும் குடுப்பினையும் எனக்கு இங்க கிடைக்கல. ஏன் கன்னத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும். படம் பாண்டி, இயக்கம் ராசுமதுரவன், இசை தேனிசை தென்றல் தேவா அவர்கள். இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் கண்ணிய குரலும் தேனிசை தென்றல் தேவா அவர்களே. இலக்கிய உலகம் எப்பவும் சினிமா பாடலை கொண்டாடாது, எப்பவாவது வரும் நல்ல சினிமா பாடலை தான் இலக்கிய உலகம் கொண்டாடும். அதுபோல இந்த படம் வந்த போது எல்லா தமிழ் இலக்கியவாதிகளும் இந்த பாடலை சிலாகித்தே பேசினார்கள். அதிலும் ஒரு வரியை, குறிப்பாக ஒரு வரியை உச்சி முகந்து சிலாகித்து பேசினார்கள். அது எந்த வரி என்று இந்த பாடலின் இறுதியில் பார்ப்போம். இந்த படத்தின் ஒட்டுமொத்த கதையையும் இந்த பாடலில் முதல் 2 வரியிலேயே சொல்லி முடிச்சிருப்பார் கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்கள். இந்த படத்தோட கதையை மட்டும் இல்லைங்க, இந்த புவியை சார்ந்து வாழும் ஒட்டுமொத்த உயிரினத்திற்கும் ஒத்து போகும் வார்த்தை இது. மற்ற வரிகள் எல்லாம் அவரின் அம்மாவை பற்றி ஏக்கத்தில் வலி நிறைந்த வார்த்தைகள் தான். இரவாலும் பகலாலும் ஆளுமை செய்யும் இந்த உலகை நாம் உணர்ந்த போதும், நம்மை உணராமல் இந்த உலகம் புறக்கணிக்கும் போதும் நம்மை ஆதரிப்பது அம்மா மட்டும்தான். சின்ன வயசுல அம்மா நீ பொட்டு வச்சுக்கோ, அம்மா நீ பூ வச்சுக்கோ, அம்மா நீ கொலுசு போட்டுக்கோ, இந்த நேரத்துல சேலை கட்டிக்கோன்னு சொல்ற பையன் வளர்ந்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினா என்ன பண்ணியிருப்பான்? இந்த பாடலில் முதல் வார்த்தையே இடியை இறக்கும் வலி நிறைந்த வார்த்தைகள் தான். ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எப்படி கடந்து போன நொடி திரும்ப வராதோ அதுபோல இறந்தவர்களும் திரும்ப வருவதில்லை என்று அவர்கள் இறந்ததற்கு பிறகாகவே நம்மால முழுமையா புரிஞ்சிக்க முடியுது. அவர்கள் உயிரோடு இருக்கும்போது தவற விட்டுறோம். இனி எத்தனை ஆயிரம் பிறவி எடுத்தாலும் அந்த முகத்தை நம்மால பார்க்கவே முடியாது. போன முகம் போனதுதான், நாம் தொலைத்த உறவு தொலைத்ததுதான். 2 திங்களிலே அங்கமெல்லாம் நொந்து பெற்று பை கிழன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கை புறத்திலேந்தி 2 கனகமுளை தந்தாலை இனி எப்பிறப்பில் காண்பேனோன்னு சொந்த பந்தம் சுகபோகம் சொத்து பத்து அனைத்தையும் தூக்கி போட்டு துறவு போன பட்டினத்தார் தன் தாயின் இறுதி நாள் அன்று தலைமாட்டில் நின்று பாடிய பாடல்களுக்கு நிகரான பாடல். இந்த உணர்வு கவிஞர் நா. முத்துக்குமாருக்கு சொற்ப வயசுலேயே வந்துடுச்சு. ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க. எங்க போய் தேடுவேனம்மா பட்ட கடனை நான் அடைக்க. இந்த படத்தின் கதைச்சூழலின்படி வெளிநாட்டில் வேலை செய்து பணம் சம்பாதிக்க வேண்டிய அழுத்தம் கதாநாயகனுக்கு. அங்க ஒரு அபசகுணமான கனவு காண்றாரு. அது அப்போ அங்க இப்ப ஊருக்கு வந்துட்டாரு. இத பாடல் மெட்டுகளுக்குள்ள எழுதியிருப்பாருங்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது, அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிந்தது. கஷ்டப்பட்ட காலத்துல கலகலன்னு சிரிச்ச, கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. அம்மா நான் இங்க இல்லை, அதனால தெரியல. உன் கடைசி நொடி நீ என்ன நினைச்ச? உன் தவிப்பு எப்படி இருந்திருக்கும்? உன் பார்வை
எந்த மாதிரி ஏக்கப்பட்டு இருக்கோம். சின்ன வயசுல என்னை கோயிலுக்கு கூட்டு போகும்போது, முத பள்ளிக்கூடம் கூட்டு போகும்போது, வெளிநாட்டுக்கு என்னை தனியாக அனுப்பும்போது, என் நெத்தியில பொட்டு வச்சு, என் புருவத்து ஒட்ட உன்னுடைய கையை கொண்டு வந்து வச்சு ஊது வெல்லம்மா. இப்போ நான் வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன். நான் வந்து ஊரில் வந்து நீ எங்கன்னு கேட்குறேன். நீ இல்லை, நீ இறந்துட்ட, என்னை எரிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பாடல் வரிகளுக்குள்ள வச்சிருப்பாருங்க. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ளைன்னா சாவ கூட மறைச்ச, திருநீரை பூசின கை திருநீராயானதோ, திரும்பி வந்து பார்க்குறப்போ தெய்வம் எங்கு போனதோ. வெட்டிக்குப்பா, கொஞ்சம் தான் கழிச்சு பேசுகிறேன். இல்லைப்பா, இந்த பாடலை எவ்வளோ வலியோடு எழுதியிருக்காரு இவர். இது வந்து ஒரு கற்பனையே கிடையாது, இது உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் இருந்த வலி. இது அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலியை கொடுத்துருக்கு பாருங்க காவா. அவருக்கு தொடர் தோல்வி. அவர் வாழ்நாளில் கை கொடுத்த 2 விழா என்ன தெரியுமா? ஒன்று, அவர் ஓயாமல் படிச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் எழுதுறது. இது 2 தான் அவர் வாழ்க்கையில் பட்ட வலியிலிருந்து கொஞ்சமாக வெளில கொண்டு வந்துருக்கு. அப்புறம் அந்த வலியை மறக்க அவர் பிடிக்கவும் செஞ்சுருக்கார். படிக்கிறது, எழுதுறது, குடிக்கிறது, மக்களோடு அன்பாக பழகிறது, தான் சொந்த பந்தங்களோடு. இவ்வளோதான் அவருடைய வாழ்க்கையை, வேறு எதுவும் பெருசாக இல்லை. என் இதயத்தால் தாங்க முடியாத கனத்தை காலம் எனக்கு கொடுத்துருச்சு. அந்த வலியை என் மனசு கண்ணீராக வெளியேற்றுது. என் கண்ணுலேருந்து ஒவ்வொரு துளியாக வழியுது இல்லை கண்ணீர். அது வெறும் கண்ணீர் இல்லை. இந்த பிரபஞ்சம் என் சிறு இதயத்திற்கு கொடுத்த ஒரு பெரும் அழுத்தமான தண்டனை. என் கன்னத்திலிருந்து வழியுதே கண்ணீர், அது தேவையில்லாமல் எங்கேயும் விழுந்துடக்கூடாது. எங்கே விழணும் தெரியுமா? பிறப்பு இறப்பு அற்றவன் தானே இறைவன். அப்போது அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது தானே. அப்போ அப்பா அம்மாவை பற்றின வலியும் வேதனையும் அவனுக்கு எப்படி புரிய வரும்? அப்பா இருந்த அம்மா இல்லைன்னா, அம்மா இருந்த அப்பா இல்லைன்னா, 2 பேரும் இல்லைன்னா வாழ்க்கை எவ்வளோ நரகமானது, எவ்வளோ கொடுமையானது, எவ்வளோ வலி நிறைஞ்சது. அந்த வலி அவனுக்கு தெரியாது இல்லை. அப்போது இந்த கன்னத்துலேருந்து வழியுது இல்லை கண்ணீர். இந்த கண்ணீர் என் இதயத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோ காயங்களை வெளியில் கொண்டு வருது. அந்த கண்ணீர் வெறும் நீர்த்துளி இல்லை, வலிகளின் மூட்டை. அது போய் கடவுள் மேலே வேணும். அம்மா இல்லாத கடவுள் அப்போ அம்மான்னு அழணும். இந்த ஒட்டுமொத்த பாடலையும் இலக்கிய உலகம் சிலாகித்து பேசியிருந்தாலும் இந்த ஒத்த வரியை இலக்கிய உலகம் உச்சி முகந்து சிலாகிச்சு. என்னை போல பாவி யாரும் இங்கே வந்து பிறக்கல, கொல்லி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏன் கன்னத்தில் விழுந்த கண்ணீர் கடவுள் மேலே விழட்டும், அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும். சினிமாவில் ரொம்ப நெருங்கினவர்கிட்ட இதை பற்றி பேசியிருக்காரு. எழுத்தாளரும் நடிகருமான பவா செல்லத்துறை கூட இதை ஒரு காணொலியில் பதிவு செஞ்சிருக்கார். உலகத்தில் இனிப்பை மட்டுமே கொடுக்கும் கரும்பின் சுவை கவிஞர் நா. முத்துக்குமார் அண்ணனுக்கு மட்டும் வாழ்நாள் நடிகளும் கசப்பான சுவையை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. மரணம்னா என்னன்னு தெரியாத ஒரு 7 வயசுக்கெல்லாம் தன்னுடைய தாயை பறி கொடுத்தவர் இவர். இவர் பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அம்மாவுடைய உடம்பை பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டே இருக்காரு. எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ யாரோ உறவுக்கார பெண் ஒருத்தவங்க அவரை கூட்டிக்கிட்டு போய் கரும்பை சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சொல்லுவார், என்னுடைய அம்மாவுடைய மரணம் எனக்குள்ள இனிப்பாக இறங்கி போச்சுன்னு. கரும்பை பார்க்கும் போதெல்லாம் முகத்தை திருப்பிக்குவார். பட்டினத்தார் துறவரம் போனவர் தன்னுடைய அம்மாவுடைய உடலை விறகுல வச்சு எரிக்கக்கூடாது அப்படின்னு வாழை மட்டை மேலே வச்சுட்டு, தாய் தலைமேல் கொல்லிதனை வைப்பேனோ கூசாமல், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவேன்னு சொன்னதும் தீ பிடிச்சி எரிஞ்சதா சொல்றாங்க. இவருக்கு நடந்த நிகழ்வு வேற. உறவுக்காரர் யாரோ ஒருவர் இவனை அழைத்து போக இவன் தலை மொட்டையடிக்கப்பட்டது. இவனை அழைத்து சென்ற இடம் சுடுகாடு என்றும், அன்று இவன் அம்மாவின் தலையில் தான் தீ வைத்தான் என்றும் இவன் அறிந்தான் இல்லை என்று வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்துல எழுதியிருக்கிறார். ஒரு மனிதனுக்குள் எத்தகைய வலி இருந்திருந்தால் இத்தகைய வரி வெளியில் வந்திருக்கும். இப்ப நான் சொல்றது என்னுடைய கருத்து தான். கொல்லி வைக்காதவர்கள் மட்டுமே இந்த பூமியில் கொடுத்து வைத்தவர்கள். பின்னூட்டம் இடும் இடத்தில் இந்த பாடலுக்குண்டான இணைப்பை கொடுத்திருக்கிறோம், கேட்டுவிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்த இந்த கவிஞரின் வேறு ஒரு பாடலையும் பின்னூட்டம் இடுங்கள், அதையும் வேறு ஒரு நல்ல தருணத்தில் பேசுவோம். ஆக்கூட்டல் திரை உரிமையாளர் மணியுடன் வேறு ஒரு நல்ல தருணத்தில்
வேறு ஒரு நல்ல பாடலுடன் உங்களை சந்திக்க காத்திருக்கும் நான் உங்கள் சம்பத் நாகனா.